ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்டில் ஹியர் அப்படின்ற போயமை பற்றின தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதை யார் எழுதியிருக்காங்கன்னா லாங்ஸ்டோன் ஹூக்ஸ் தான் எழுதியிருக்காரு. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயட், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், நாவலிஸ்ட் அண்ட் ஆல்சோ அ பிளே ரைட். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஜாஸ் மியூசிக் அப்படின்ற கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் வந்து இந்த போயமில் எதை பற்றி எழுதியிருக்காருன்னா, இந்த பிளாக்ஸோட சஃபரிங்ஸ், இந்த ஒயிட் பீப்புள்ஸ் பிளாக் பீப்புள்ஸ் எப்படிலாம் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி தான் எழுதியிருக்காரு. இவர் மோஸ்ட் ஆஃப் த போயம்ஸ் வந்து இந்த ஒயிட் வந்து பிளாக்ஸ் எப்படி டாமினேட் பண்ணுறாங்க, எப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் எழுதியிருப்பார். இந்த போயமில் வந்து நிறைய வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் ரொம்ப மிஸ்டேக்ஸாக தான் இருக்கும். இவர் இந்த போயம் மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த போயம் அப்படி தான் எழுதியிருப்பார். பிகாஸ் இவர் இன்டென்ஷனலாக தான் வந்து இது எல்லாமே பண்ணியிருப்பார். ஏன்னா இங்கிலீஷ் வந்து எப்படி ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த இங்கிலீஷையும் சரி, அவங்களோட ரைட்டிங்ஸ், அவங்க ஸ்பீச் எல்லாத்தையும் வந்து ரொம்ப வந்து ஒரு காட் மாதிரி ப்ரைஸ் பண்ணுவாங்க. அது வந்து இவருக்கு தெரியும், இவருக்கு எல்லாமே தெரியும். இங்கிலீஷ்லாம் நல்லா தான் எழுதுவார், எல்லாமே நல்ல வேர்ஸில் தான் வந்து பண்ணியிருப்பார். இருந்தாலும் அவங்கள மாக் பண்ணணும், அவங்கள வந்து சட்டாரிக்கலாக வந்து அவங்கள இது பண்ணணும் அப்படின்றதுக்காகவே போயம்ஸ் எல்லாமே மிஸ்டேக்காக தான் எழுதியிருப்பார். இதில் நிறைய வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து மிஸ்டேக்ஸாக தான் இருக்கும். இந்த போயம் வந்து 20th சென்ச்சுரியில் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் ப்ராப்ளம்ஸை பற்றி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் எப்போதுமே யூ ஆல்வேஸ் ஹர்ட் அஸ், நீங்கள் எப்போதுமே வந்து எங்களை கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கீங்க, ஆனாலுமே எங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, எங்களுக்கு எப்பயாச்சும் ஒரு நாள் வந்து ஃப்ரீடம் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். எங்களை நீங்கள் துன்புறுத்துறதுக்கு ஒரு ரீசனே இருக்காது, இருந்தாலும் எங்களை ஹர்ட் பண்ணிவிட்டு எங்களை வந்து டாமினேட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. இந்த டாமினேஷன்னால் நாங்கள் வந்து காலம் போக போக இந்த காற்றுல போகிற மாதிரி எங்கள் நம்பிக்கைகள் எல்லாமே வந்து இந்த போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஒயிட் பீப்புள்ஸ் வந்து ஏதாவது எங்களுக்கு நல்லது செய்யணும்னு ட்ரை பண்ணாலுமே அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அதே மாதிரி தப்பு செய்யணும்னு நினச்சாலுமே அதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. எப்படின்னா, இந்த சன்னை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. சன் எப்படி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளை வந்து பர்ன் பண்ணிவிடுமோ அதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி குளிர்காலம் ஸ்னோவும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளை ஃப்ரீஸ் பண்ணிவிடும். அதோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. எல்லாமே எவ்ரிதிங் நீங்கள் பண்ணுற எல்லாமே எங்களை வந்து ஹர்ட் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்குது, அதனால் எங்களுக்கு எந்த வகையான சந்தோஷமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் டூ மச். நீங்கள் எங்களுக்காக என்ன பண்ணாலுமே, எங்கள் நல்லதுக்காக என்ன பண்ணாலுமே அது வந்து ரொம்ப டூ மச்சாக தான் இருக்குது, எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறதுனால அது வந்து சன்னாக இருந்தாலும் சரி, ஸ்னோவாக இருந்தாலும் சரி எங்களை ஹர்ட் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்குது, அதனால் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாங்கள் எல்லாத்தாலையும் வந்து எப்போவுமே உங்களால் சஃபர் ஆகிட்டு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து நாங்களும் உங்களை மாதிரி தானே மனிதர்கள், நாங்களும் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தானே, எங்களை அட்லீஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங்காக வச்சும் மதிக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கலாம், பட் நாங்கள் வந்து சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு வந்து ஸ்டாப் லிவிங், ஸ்டாப் லவ்விங், ஸ்டாப் லாஃபிங் அப்படின்னு சொல்கிறீங்க. எங்களை சிரிக்க விட மாட்டீங்க, வாழ விட மாட்டீங்க, சந்தோஷமாகவும் இருக்க விட மாட்டீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாகவும் இருக்க விட மாட்டேன்றீங்க, எங்களை எப்போவுமே டாமினேட் பண்ணிவிட்டு கஷ்டப்படுத்திட்டு மட்டும்தான் இருக்கீங்க. ஏன் நாங்களாம் வந்து உங்களை மாதிரி வாழக்கூடாதா, நாங்களாம் வாழவே கூடாதான்னு கேட்டிருப்பாங்க. இந்த போயமில் ஐன்னு மென்ஷன் ஆகியிருக்க எல்லா இதுவுமே வந்து பிளாக் கம்யூனிட்டியை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்கள் என்ன தான் கொடுத்தாலுமே, இது வந்து எண்ட் ஆஃப் த போயமில் சொல்லியிருக்காங்க, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் எங்களுக்கு கொடுத்தாலுமே, ஒரு சஃபரிங் ஆகட்டும், டாமினேஷன்ஸ் ஆகட்டும், ஹர்ட் ஆகட்டும், என்ன நீங்கள் எங்களுக்கு பண்ணாலுமே நாங்கள் வந்து அதெல்லாம் எப்போதுமே இது வரைக்கும் எப்படி கன்சிடர் பண்ணாமல் இருந்தோமோ இதுக்கப்புறமும் நாங்கள் வந்து அதை எதுவுமே கன்சிடர் பண்ண போகிறதில்ல. நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக தான் வாழ போகிறோம், என்ன நடந்தாலுமே ஃப்ரீடம் கிடச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ போகிறோம். ஐ ஸ்டில் ஹியர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எங்களை அடித்தாலும் சரி, துன்புறுத்தினாலும் சரி, என்ன பண்ணாலுமே எங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அப்போ இருந்த அதே சேம் கான்ஃபிடென்ட் இப்போ வரைக்கும் எங்களுக்கு இருக்கும். நீங்கள் எங்களை என்ன பண்ணாலுமே நாங்கள் இந்த இடத்த விட்டு போக போகிறதில்ல, நாங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இதே இடத்துல ஸ்டில் சேமாக தான் வந்து அங்கே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதுமே அதே ஒரு நம்பிக்கையோடையும் எங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ரீடம் கிடச்சிரும் அப்படின்ற ஒரு இதில் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த போயம். இதோட தீம்ஸ் என்னென்னா மோட்டிவேஷன், ஃப்ரீடம், கரேஜஸ். தேங்க்யூ.